இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து இந்த வீடியோவை கிளிக் செய்திருப்பீர்கள். நீங்கள் எதிர்பார்த்தது கிடையாது என்பதை வீடியோ முழுவதுமாக பார்த்துவிட்டு முடிவு செய்யுங்கள். பாதியில் சென்றுவிட வேண்டாம். 7வது தலைப்பு முடிந்து 8வது தலைப்பு உணவே மருந்து. கழிவு தேக்கம் வியாதி, கழிவு நீக்கம் சிகிச்சை. விரதம், உடற்பயிற்சி, உறக்கம் போன்றவை கழிவை வெளியேற்ற உதவினாலும் கழிவுகளை உள்ளே கொண்டு செல்லும் வாய்ப்புள்ளவை. குடல், நுரையீரல், தோல் இவைகளில் உணவே அதிக கழிவுகளை உள்ளே எடுத்துச் செல்ல முடியும். அந்த உணவை சரி செய்தால் கழிவுகள் சேர்வதையே தடுக்க முடியும். அது மட்டுமல்லாது அந்த உணவே மருந்தாக செயலாகி உடலில் இருக்கும் கழிவுகளை வெளியேற்ற முடியும். தவறான உணவை எடுத்தால் கழிவுகள் அதிகரிக்கும், வெளியேற்றும் உடலின் முயற்சியும் தடைபடும். உணவு மிக பிரதானமாக கருதப்படுவதற்கு முக்கிய காரணமும் இதுவே. இயற்கை மருத்துவம் என்பது பட்டினி கிடப்பதல்ல, நல்ல உணவுகளை சரியான முறையில் எடுத்துக்கொள்வது. நிறுத்த வேண்டிய விஷயங்கள்: விலங்கு பால், பால் பொருட்கள், வெள்ளை சர்க்கரை, வெள்ளை உப்பு, அஜினோமோட்டோ சைனா உப்பு, மைதா மற்றும் கலர் பொடி, பாலிஷ் செய்த அரிசி, பருப்பு, முட்டை, மாமிசம், ரீஃபைண்ட் எண்ணெய், சோயா, டீ, காஃபி, பூஸ்ட், ஹார்லிக்ஸ் போன்றவை, பெப்சி, கோலா, சோடா, பீட்சா, பர்கர். அதிகம் சேர்க்க வேண்டிய உணவுகள்: பழங்கள், காய்கள், கீரைகள், கொட்டை பருப்புகள், தேங்காய், சுத்தமான தண்ணீர், கரும்பு சர்க்கரை, கடல் உப்பு அல்லது கல் உப்பு, செக்கி எண்ணெய், சுக்கு, மல்லி, இஞ்சி, காஃபி. குறைக்க வேண்டிய விஷயங்கள்: நிறுத்துவது நல்லது. மாவால் செய்யும் பதார்த்தங்கள்: இட்லி, தோசை, வடை, பஜ்ஜி, போண்டா போன்றவை. புளித்த உணவுகள் அல்லது புளிக்கக்கூடிய உணவுகள்: இட்லி, தோசை, தயிர், மோர், மாமிசம், முட்டை. பழைய உணவுகள்: இட்லி, தோசை, பழைய சாதம், பழைய குழம்பு, சாம்பார், ரசம். பாக்கெட் செய்தது, சீக்கிரம் விஷமாகும் உணவுகள்: மாமிசம், முட்டை, விலங்கு உணவுகள். பழைய உணவு: புளித்த உணவு, வறுத்த, பொரித்த உணவுகள். கடலை, பருப்பு, மிக்சர், பஜ்ஜி, போண்டா, முறுக்கு, இனிப்பு வகைகள். பேக்கரி உணவுகள். குளிர்ச்சியான விஷயங்கள்: ஐஸ்கிரீம், கூல்ட்ரிங்க்ஸ், ஜில் தண்ணீர். உணவு உண்ணும் முறை: முதலில் பழங்களை உண்ண வேண்டும், அடுத்து காய்கள் மற்றும் கீரைகள். கீரைகளை தண்ணீரில் வேக வைத்து சாப்பிடலாம். தாளிப்பது பலனை குறைக்கும். அதன்பின் தண்ணீரில் குழைய வேக வைத்த தானியங்கள், பருப்புகள் போன்றவை ருசிக்காக சேர்த்துக் கொள்ளலாம். அதன்பின் அல்லது நாளின் வேறு வேளையில் கொட்டை பருப்புகளை ஏதாவது இயற்கையான இனிப்புடன் சேர்த்து உண்ணலாம். உதாரணம்: பேரிச்சை, கரும்பு சர்க்கரை, உலர்ந்த திராட்சை போன்றவையுடன் கொட்டை பருப்புகளை சேர்த்து சாப்பிடலாம். அல்லது தேங்காயை துருவி காய்களில் அல்லது வேறு பதார்த்தத்தில் சேர்த்து சாப்பிடலாம். தேங்காய் கொழுப்பு நல்ல கொழுப்பு, பயம் வேண்டாம். உணவை நன்றாக மென்றே தின்ன வேண்டும், அப்போதுதான் எளிதில் செரிமானமாகும், மலம் தடையில்லாமல் வெளியாகும். எப்போது உணவு உண்ண வேண்டும்: சூரியன் உச்சியில் இருக்கும்போது பசி அதிகமாக இருப்பது இயற்கை. அது போன்ற வேளையில் பசி வந்த பின்பு உணவை ரசித்து ருசித்து உண்ணுவதே சிறப்பு. ஏவு உணவை மாலையில் முடிப்பது நல்லது. பகல் 10:30 1:30 பழங்கள், காய்கள், கீரைகள். மாலை 4:30 6:30 கொட்டை பருப்புகள், தானியங்கள், பருப்புகள் சிறிதளவு. இந்த நேரத்தில் உணவு உண்ணுவது நோய் குணமாக்க மற்றும் ஆரோக்கிய வாழ்விற்கு மிகவும் உதவும். காலை 10:30 முன்பு பழங்களை மட்டுமே உண்ணுவது சாலச் சிறந்தது. பிரேக்ஃபாஸ்ட் ஷுட் பி ஒன்லி நேச்சுரல். ஃப்ரூட்ஸ் ஆர் லிக்விட். மாலை 6:30க்கு பின்பு பழங்களை மட்டுமே உண்ணுவது சாலச் சிறந்தது. உறக்கம், கழிவு நீக்கம், அடுத்த நாள் சுறுசுறுப்பு அனைத்தும் நன்றாக இருக்கும். உணவின்போது தண்ணீர் குடிக்கலாமா அல்லது கூடாதா என்பது வேறு. ஆனால் உண்ணும் உணவு தண்ணீர் தேவையை அதிகரிக்குமேயானால் அந்த உணவு மிகச்சிறந்த உணவல்ல. உணவு என்பது நிலமும் நீரும். நீரில்லாத உணவு சிறப்பல்ல. இயற்கை உணவுகள் நீர்ச்சத்து நிறைந்தவை. செயற்கை உணவுகள் நீரை இழந்தவை, உயிரை இழந்தவை. ஆகவே முதலில் நீர்ச்சத்து நிறைந்த உணவை தேர்ந்தெடுங்கள். தண்ணீர் தேவைப்படுமாயின் குளிர்ந்த நீரை தவிர்க்கவும். மிதமான வெப்பம் இருக்கும் நீரை உணவுடன் குடித்தால் குளிர்ந்த நீர் செய்யும் கெடுதலை விட குறைவாகவே செய்யும். ஆனால் அவ்வாறு செய்வதையும் குறைப்பது நல்லது. உணவு அளவு: உண்ணும் உணவில் முதலில் 50 விழுக்காடு பழங்கள், 15 விழுக்காடு காய்கள், 15 விழுக்காடு கீரைகள், கடைசியில் 10 விழுக்காடு தானிய பருப்பு வகைகள். 10 விழுக்காடு காலியிடம். ஜீரணம் நன்றாக ஆகும். உணவிற்கு பசியோடு அமர்வோம், உண்டபின் பசியோடு எழுவோம். உணவு சேமிப்பு: பொதுவாக பழங்கள், காய்கள் குளிர்சாதன பெட்டி இல்லாமலேயே சில நாட்கள் கெடாமல் இருக்கும். கீரைகள் காலையில் வாங்கி உபயோகிக்கலாம். குளிர்சாதன பெட்டியில் வைத்த பழங்கள், காய்கள் உயிரிழக்கும். ஆதலால் தவிர்ப்பது நல்லது. பழங்களில் இருக்கும் சர்க்கரை ஒயிட் மணி, இன்சுலின் வேண்டாம். தானியத்தின் சர்க்கரை பிளாக் மணி, இன்சுலின் வேண்டும்.
பழம் சாப்பிட சர்க்கரை நோயாளிகள் பயப்பட வேண்டாம். இயற்கை மருத்துவர் ஆலோசனைப்படி சாப்பிடவும். சாப்பிடும் முன் வேலைகளை முடித்து, சாப்பிடும் முன் துணிகளை தளர்த்தி உடலை அமைதிப்படுத்தவும். கை, கால், முகம், காது, கழுத்து முன்னும் பின்னும் நன்றாக குளிர்ந்த நீரில் கழுவவும். அமைதியாக கண்களை மூடி ஒரு 5 முதல் 10 வரை நிமிடங்கள் அமர்ந்து வயிற்றையும் பசியையும் கவனிக்கவும். பின்பு பொறுமையாக பழங்களை மன சாந்தியுடன் உண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு நாளில் 1 முறை உண்பவன் யோகி, 2 முறை உண்பவன் போகி, வசதியாக வாழ்பவன். 3 முறை உண்பவன் ரோகி, நோயாளி. அதற்கு மேல் உண்பவன் துரோகி, பிறர் உணவை தின்பவன். சாப்பிடும்போது தொலைக்காட்சி பார்த்தல், வானொலி கேட்டல், சண்டையிடுதல், வாக்குவாதம், அழுதல், பேசுதல், புத்தகம் படித்தல், செல்போன் பயன்படுத்துதல் போன்றவை செய்யக்கூடாது. மனதை உணவில் செலுத்தி உணவை உண்ண வேண்டும். போதும் என்று உணர்ந்தால் உணவை நிறுத்திவிட வேண்டும். அதிகமாக உண்ணக்கூடாது. சாப்பிட்ட பின் அமைதியாக முதுகு நேராக வைத்து கூனில்லாமல் அமர்ந்திருக்க வேண்டும். வஜ்ராசனம் செய்யலாம். செரிமானத்திற்கு நல்லது. கடின வேலைகளில் ஈடுபடக்கூடாது, தூங்கக்கூடாது. அப்படி தூங்கினால் இடது பக்கம் மட்டும் திரும்பி தூங்க வேண்டும் அல்லது முதுகின் மீது படுத்திருப்பது பரவாயில்லை. அடுத்த பசி வரும் வரை வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது. பசிக்காமல் சாப்பிடும் உணவு சளியாக மாறும், மலச்சிக்கல் உண்டாகும். வாழ்க்கைக்காக உண்ணுவோம், வளமோடு வாழ்வோம், ஆரோக்கியமாக. 8வது தலைப்பு முடிந்து 9வது தலைப்பு, நம்பிக்கையே வாழ்க்கை. நம்பிக்கை என்பது மனித மனதிற்கு நிம்மதியை தரக்கூடியது. எல்லோர் மீதும் நம்பிக்கை வையுங்கள். நம்பினோர் கைவிடப்படார் தேவன் வாக்கு. எல்லோரையும் நம்புபவர்கள் வாழ்க்கையில் ஏமாளியாக கருதப்படலாம். ஆனால் அவர்களுக்கு வாழ்வில் மன அழுத்தம் மிக குறைவு. எதன் மீதாவது நம்பிக்கை வைத்தல் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. தெய்வ நம்பிக்கை உள்ளவர்கள் சாந்தமாக பிரச்சனை தீரும் வரை நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். அது ஆரோக்கியத்திற்கு நல்லது. அறிவியல் பூர்வமாக நிரூபணமானது. இயற்கை மருத்துவத்திற்கும் நம்பிக்கை மிக முக்கியமானது. இயற்கை மருத்துவத்தை நம்பிக்கையோடு செய்தாலும் அல்லது நம்பிக்கை இல்லாமல் செய்தாலும் பலன் கிடைக்கும். ஆனால் நம்பிக்கையோடு செய்பவருக்கு கடைசி வரை பயம் வேறு எதுவும் இல்லை, குழப்பம் இல்லை, தைரியம் இருக்கும். மற்றும் நம்பிக்கை கொண்டு செய்பவருக்கு சீக்கிரம் உடல் குணமாகும். மனம் பேசுவது உடலுக்கு கேட்கும். ஆதலால் நம்பிக்கை கொள்க. 9வது தலைப்பு முடிந்து 10வது தலைப்பு, பிரார்த்தனையே பிராணன். மனக்கழிவுகள் நீங்க மௌனமே மருந்து. ஒரு நாளில் குறைந்தது 10 முதல் 15 வரை நிமிடங்களாவது அமைதியாக ஓரிடத்தில் மௌனமாக அமர்ந்து மூச்சை கவனித்தல், அல்லது இஷ்ட தெய்வத்தின் நாமத்தை ஜபித்தல், அல்லது ஓம் என்னும் பிரணவநாதத்தை ஒலித்தல் நலம் தரும். இவ்வாறு ஒரு நாளில் 2 முறையாவது செய்வது நலம். இதனால் மனசாந்தி ஏற்படும். பிரச்சனைகளை சமாளிக்கும் பக்குவம் ஏற்படும். வேலைகள் யாவன செய்ய வேண்டியுள்ளன என மனம் கணக்கிட்டு திட்டமிட்டு முடிக்க இயலும். தேவையில்லாத எண்ணங்கள் மற்றும் நினைவுகள் எழுந்து மறையும். மனம் தேவையற்ற நினைவுகளை இழந்து சுத்தமாகும். வாழ்க்கையில் ஒரு தெளிவும் நிதானமும் பிறக்கும். இப்பயிற்சி பழக்கம் தொடர்ந்து விடாமல் செய்து வந்தால் இதுவே தியானமாக மாறும். இயற்கையாகவே தியான பயிற்சியில் நுழைவீர்கள். உடலுக்கு உணவு, மனதிற்கு மௌன தியானம். இதை செய்தாலே சர்க்கரை வியாதி, மன அழுத்தம், இரத்த அழுத்தம், அல்சர் போன்றவை வராது. வந்திருந்தாலும் குறைந்துவிடும். கர்ப்பிணி பெண்கள் கட்டாயம் இதை செய்ய வேண்டும். மேலும் பகல் 12 முதல் 3 வரை மணியளவில் கர்ப்பத்தில் இருக்கும் சிசு மிக விழிப்பாக இருப்பதால் அந்நேரத்தில் கர்ப்பிணி பெண் நற்காரியங்களில் ஈடுபட வேண்டும். இவ்விஷயங்களை சிசு அப்படியே கிரகித்துக் கொள்ளும். மகாபாரதத்தில் அர்ஜுனன் சுபத்திரைக்கு சக்கர வியூகத்தை கற்றுக் கொடுத்து அதை அபிமன்யு சிசுவாக கேட்டது அந்த முகூர்த்தமே. மௌனமே முதல் குரு. 10வது தலைப்பு முடிந்து 11வது தலைப்பு, மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு. வள்ளுவன் மொழி பொய்க்காது, அதை கேளாதோர் வாழ்வு செழிக்காது. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு, அருந்தியது அற்றது போற்றி உணின். அதாவது சாப்பிட்டதென்ன, செரிமானமாகி உடலை விட்டு விலகியது என்ன என்று தீர ஆலோசித்து விழிப்பாக உணவு உண்பவனுக்கு மருந்து என்ற ஒன்று தேவையில்லை என்கிறார் திருவள்ளுவப் பெருந்தகை. மருந்து என்ற ஒரு விஷயத்தை கொண்டு ஒரு நோயை குணமாக்கி விடலாம் என்று எக்காலத்திலும் தவறாக எண்ணி காலத்தை வீணாக்காதீர்கள். உடல் எப்பொழுதும் மருந்தை நம்பி பிறக்கவில்லை. தன்னை காக்கும் சக்தி உடலுக்கும் மனதிற்கும் உண்டு. நாம் அதை அதன் பணிகளை செய்யவிட்டாலே போதும். அதை விடுத்து தொந்தரவு செய்து மருந்து, மாத்திரை, தடுப்பூசி போன்ற விஷங்களை எடுத்து உடலுக்குள் தடையை மீறி செலுத்தி விளையும் கெடுதல்கள் நோயை விட சரி செய்வது கடினமாகிவிடும். கூடுமான அளவில் மருந்து, மாத்திரை மற்றும் தடுப்பூசிகளை தவிர்க்கவும் அதை அறவே விடுவது மிகவும் நல்லது. இப்போது ஏதாவது நோய்க்கு மருந்து, மாத்திரையை சார்ந்து வாழ்ந்தால்
உடனடியாக ஒரு நல்ல தெளிந்த இயற்கை மருத்துவரை சந்தித்து அவரது வழிகாட்டுதலில் மருந்து மாத்திரைகளை மெதுவாக நிறுத்தலாம். உடனடியாக நிறுத்தக்கூடாது. கிருமிகள் நோய் செய்யாது என தெளிவாக பார்த்தோம். அந்த அடிப்படையில் ஆன்டிபயாட்டிக்ஸ் மாத்திரைகளை தொடவே வேண்டாம். மருந்து மாத்திரை அவை மாயத்திரை, தீத்திவிடும் வயிறை மாய்த்துவிடும் உயிரை. இப்போது மருத்துவ உலகம் மனித உடலில் ஏற்படும் மாற்றங்களை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் விழி பிதுங்கி நிற்கிறார்கள். ஆனாலும் செய்வதறியாது பழைய பழக்கத்தையே தொடர்கிறார்கள். தயவு செய்து கெமிக்கல் மாத்திரைகளை தொடாதீர்கள். மெடிசின்ஸ் சமன் மெனிசின்ஸ், கெமிக்கல்ஸ் சமன் கெமிக்கல்ஸ். உணவே மருந்து சமன் இயற்கை மருத்துவம். மருந்தையே உணவு போல் உண் சமன் இரசாயன மருத்துவம். ஆல் டீஸ் டிசீசஸ், ட்ரக்ஸ், டாக்டர்ஸ், டேமேஜ், டெட், டிஃபிகல்டீஸ், டேஞ்சர், டூஸ் டோன்ட்ஸ், டிஃபார்மிட்டீஸ், டெத் பிஃபோர் டெத். பிற நூல்கள். குறும்படங்கள் இயற்கை மருத்துவ தத்துவங்களை எளிதாகவும் ஆழமாகவும் தெரிந்து கொள்ள இன்னும் பிற நூல்களையும் குறும்படங்களையும் நாடலாம். எனக்கு தெரிந்த சிலவற்றை இங்கு குறிப்பிடுகிறேன். நூல்கள்: காந்திஜியின் சத்திய சோதனை, பிராக்டிக்கல் நேச்சர் கியூர், லக்ஷ்மண் சர்மா. இனிமை தந்து இன்னல் நீக்கும் இனிமா, டாக்டர் ஆர் சுப்பிரமணியன். உயிருள்ள இயற்கை உணவுகள், டாக்டர் ஏ.வி.ஜி. ரெட்டி. இயற்கை மருத்துவம், தமிழ்வாணன். உணவு மருத்துவம், கந்தசாமி முதலியார். மியூட்கஸ்லெஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம், ப்ரொஃபசர் அர்னால்ட் எரட். குறும்படங்கள் யூடியூபில் பார்க்கலாம். டயட் ஃபார் அ நியூ அமெரிக்கா, பீட்லெஸ்னஸ், ஃபோக்ஸ் ஓவர் நைவ்ஸ், எண்ட் ஆஃப் த லைன், ஹங்க்ரி ஃபார் அ சேஞ்ச், கௌஸ்பிரசி, டெத் பை மெடிசன். வீடியோஸ் பை டாக்டர் பி.எம். ஹெக்டே. டாக் லெக்சர் பை டாக்டர் ஆர். சுப்பிரமணியன். தமிழில் பல நல்ல ஆங்கில நூல்கள் உலகமெங்கும் கிடைக்கும். Amazon.com-இல் வாங்கலாம். பீட் பெல்லி. முடிவுரை. இந்த முடிவுரை இந்த புத்தகத்திற்கல்ல. இது பற்றிய இயற்கை மருத்துவம் சிறு முன்னுரையின் முடிவுரை. மேற்கூறிய கருத்துக்களை அலசி ஆராய்ந்து, புரிந்து, பின் உரிய புத்தகங்களை படித்து, குறும்படங்களை பார்த்து, பல கருத்துக்களை இன்னும் சேகரித்து, அதை பயன்படுத்தி, வாழ்வினை ஆரோக்கியமாக வாழ இயற்கை மகாசக்தியின் அருள் நிறைவாக கிடைக்க வேண்டி, இதுவரை பொறுமையாக படித்து புரிந்து கொண்டமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுவரை நாம் பார்த்த தலைப்புகளைக் காட்டிலும் இனி வரும் தலைப்புகள் மிக முக்கியமானவை. நாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமென்று குளிக்கிறோம், கை கால்களை கழுவுகிறோம். ஆனால் உள்ளுறுப்புகளை கழுவுகிறோமா? சுத்தப்படுத்துகிறோமா? அதைப் பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். அவைகளை எப்படி கழுவி சுத்தப்படுத்துவது? தொடர்ந்து நமது யூனிட் சொல்யூஷன் சேனல் மூலமாக பதிவேற்றம் செய்யப்படுகிற ஆடியோ புத்தகத்தை கேளுங்கள், கடைபிடியுங்கள், ஆரோக்கியமாக வாழலாம்.